ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பார்ந்த தனுசு லக்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த வார பலனாக பிப்ரவரி 10 முதல் பிப்ரவரி 16 வரை, சனி முதல் வெள்ளி வரை 7 நாட்களுக்கான பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அனைவருமே லக்னத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் தனுசு ராசியாக இருந்தால் எந்த லக்னம் என்று உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகம் இல்லை என்றால் உங்கள் பிறந்த நேரத்தை வைத்து கணித்து பார்த்தால் லக்னம் கிடைத்துவிடும். அந்த லக்னம் எதுவோ அதற்கு பலனை பார்த்தால் சரியாக இருக்கும். வாரம் 12 லக்னங்களுக்கும் தனிப்பதிவுகள் போடப்பட்டு வருகிறது. இப்போ 10ஆம் தேதி அன்னைக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் மகர ராசியிலும் இருக்கிறது, கும்பராசியிலும் இருக்கிறது. நம்மளுடைய லக்னத்திற்கு 2ஆம் இடமும் 3ஆம் இடமும். சந்திரன் 2ஆம் இடத்திலும் போகிறார், 3ஆம் இடத்திலும் போகிறார். ஆனால் அந்த நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பதனால் சூரியனுடைய நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை அன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம புகழை காப்பாற்றுவார். நமக்குண்டான அங்கீகாரத்தை பலப்படுத்துவார். பணவரவை உண்டாக்குவார். பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். பூர்வீகம் சார்ந்த பொருள் வரவு, தனவரவு இதற்கெல்லாம் ஆதாயமாக இருக்கும். பொதுஜன தொடர்பு, அரசியல், அரசு அதிகாரம் இதன் மூலமாக ஒரு செல்வாக்கையும் உங்களுக்கான அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். அடுத்த நாள் பிப்ரவரி 11ஆம் தேதி சதய நட்சத்திரம். மாலை 5:39 வரை சந்திரன் கும்பராசிக்கு போயிடுறார், 3ஆவது ராசிக்கு போயிடுறார். இந்த 3ஆம் இடங்கிறது தான் கம்யூனிகேஷன், இளைய சகோதரம் சகோதரி, இடமாற்றம், சிறு பயணங்கள், தைரியம், நம்முடைய அறிவு, தன்னம்பிக்கை. இதில் சந்திரன் ராகுவாக செயல்படுகிறார்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இந்த சதய நட்சத்திரத்தில் சனி அங்கே 3ல் போயிட்டு இருக்கார். அப்போ சனியினுடைய பங்களிப்பும் இன்னைக்கு நமக்கு நடக்கும். சாயந்தரம் 5:39 வரை. அப்போ என்னன்னா, மனசில் சனி சந்திரன் சேர்க்கை என்பது 3ஆம் இடத்துல அமையும் போது ஒரு அவநம்பிக்கை, சஞ்சலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு நம்மளை நாமளே ஒரு அதிருப்தி அடைகிறது தான் அந்த சஞ்சலம். அதே நேரத்தில் ஒரு முடிவு, தெளிவான முடிவை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு தயக்கம் ஏற்படுவதும் சஞ்சலம் தான். அந்த வகையில் இந்த நாள் போகும். பட் உறவுகளுக்கோ நம்முடைய பொருளாதாரத்துக்கோ பாதிப்பு இல்லாமல் போகும். அடுத்த நாள் பிப்ரவரி 12ஆம் தேதி திங்கட்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். மீன ராசியில் சந்திரன் 4ஆம் இடத்துல குரு நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அதனால் குரு போல செயல்படுறதுனால, குருவே நமக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறதுனால யாரெல்லாம் கலைகளில் இன்வால்வ் ஆகுறீங்களோ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குழந்தைகளினுடைய பதவி, குழந்தைகளினுடைய ஒரு அந்தஸ்து, வளர்ச்சி இதெல்லாம் டெவலப் ஆகும். ஒரு குழந்தையே ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் அந்த தொழிலில் ஒரு பலம் பெறதை காட்டுது, அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை காட்டுது. அதனால் இன்றைய நாள் உறவுக்கும் புகழுக்கும் வளர்ச்சி தருகிற நாள். அடுத்த நாள் பிப்ரவரி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். அதாவது திங்கட்கிழமை சாயந்தரம் மதியம் 2:56க்கு தொடங்கக்கூடியது இந்த சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்னைக்கு சனியினுடைய பலன்களை ஒரு ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறனால தைரியமாக நமக்கு இறங்கி செய்ய சொல்லுவார். சில மாற்றங்களை ஏற்படுத்த விரும்புவார். வீடு மாற்றம், இடமாற்றம், அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு நபரை சந்திக்கிறது, ஒரு புதிய தொடர்புகளை ஏற்படுத்தலான்னு நினைக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 12:35 நண்பர்களுக்கு மேலே ரேவதி நட்சத்திரம். அப்போ புதனுடைய நட்சத்திரமான ரேவதி என்பது, புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த பலனை தரும்.
புதன் வந்து 2ஆம் இடத்துல மகர ராசியில திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறனால நமக்கு பேச்சு, புகழ், கௌரவம், நம்ம கஸ்டமர் ஓரியன்டேஷன், நம்ம எடுத்த காரியத்தில் சாதிக்கிறது, இதுக்கெல்லாம் நன்மையாக இருந்தாலும் கூட இந்த 2ஆம் இடம் என்பது கொஞ்சம் கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன வாக்குவாதத்தை கொடுக்கும். பட் அது புதனா இருக்கிறதுனால, சுபகிரகமா இருக்கிறதுனால பெருசா பாதிக்காது. அதே நேரத்துல புதனுக்கும் சந்திரனுக்கும் கொஞ்சம் ஆகாது. சந்திரனுடைய நட்சத்திரத்துல தான் புதன் இருக்கிறார். சந்திரன் வந்து புதனுடைய நட்சத்திரத்துல இருக்காங்க. அப்ப இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு நல்ல பரிவர்த்தனை தான். ஒரு வேலையில தொழிலுக்கு அது சப்போர்ட் பண்ணும். ஆனா உறவுகள் சார்ந்த, சொந்த பந்தம் சார்ந்து, மாமன் வர்க்கம், அதுபோல தாய் வழி உறவுகள், இந்த மாதிரி உறவுகள் சம்மந்தப்பட்டதுல எல்லாம் டென்ஷனை கொடுக்கும், அதிருப்தியை கொடுக்கும். அதனால அந்த உறவு சார்ந்த சுபகாரியங்களை இன்னைக்கு தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் புதன்கிழமை காலை 10:42, அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி புதன்கிழமை காலை 10:42 வரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கு. அதற்கு அப்புறம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கு சந்திரன் மாறி இருக்காரு. சந்திரன் வந்து கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும்போது, கேது நம்மளுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இது வந்து கலை சார்ந்த ஒரு படைப்பாளிகளுக்கெல்லாம் ஒரு புகழை கொடுக்கக்கூடிய நாள். ஆன்மீகம் சார்ந்து சில பேர் தொழில் அமைச்சிருப்பாங்க. ஆராய்ச்சி திறமைகளை சார்ந்து, கலை திறமைகளை சார்ந்து தொழில் அமைச்சிருப்பாங்க. கன்சல்டிங் பிஸ்னஸ் கமிஷன் வகை, அரசியலில் இருக்கவங்க, அரசியலில் வந்து கொஞ்சம் சந்திரமாக வேலை பார்க்குற நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது மறைமுகமாக சில வேலைகள்லாம் நடக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த கேது வேலை செய்வார். 10ஆம் இடத்துல வந்து சந்திரன் மாதிரி வேலை செய்கிறதுனால இந்த கேதுக்கும் சந்திரனுக்கும் 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துறதுனால குழந்தைகள் வழி ஏற்படக்கூடிய ஒரு முன்னேற்றம்னு எடுத்துக்கலாம். குழந்தைகள் வழியில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு அதில் வந்து நம்ம அவங்களுக்கு ஒத்து போக வேண்டியதாக இருக்கும். நாம் வந்து எதையும் அவங்க மேலே திணிக்க முடியாது. அது மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரம் முடிந்த பின்னால் பரணி நட்சத்திரம் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 9:25க்கு மேசராசியில் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் போகிறார். இதே பரணி நட்சத்திரத்தில் நம்ம லக்னாதிபதியான குரு பகவான் போயிட்டு இருக்கார். அப்போ குருவும் சந்திரனும் சேரக்கூடிய யோகத்தை இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். அப்படின்னா நமக்கு மன திருப்தி, இன்பம், சந்தோஷம், குழந்தைகள் வழி மகிழ்ச்சி, ஒரு சுபகாரியங்கள், இறையருள், தெய்வ வழிபாடு, நம்பிக்கையில வளர்ச்சி, இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும், பெருமையை கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நல்லா இருக்கும். அந்த குரு சந்திரன் வந்து நமக்கு மன ஈடுபாட்டை மேம்படுத்துவார், உறவுகளை மேம்படுத்துவார். அதே நேரத்தில் ஒரு வேலை சார்ந்து, உற்பத்தி தொழில் சார்ந்து அதில் கொஞ்சம் பெருசாக நம்ம எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அடுத்த நாள் வந்து கடைசி நாள் பிப்ரவரி 16 காலையில் 8:46, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 8:46க்கு கார்த்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இன்னைக்கு வந்து அரசு உதவிகள் கிடைக்கிறது, அரசியலில் மேன்மை பெறுறது, அரசு அதிகாரிகளுக்கு ஒரு அங்கீகாரம், டெவலப்மெண்ட்டு, தொழில் பலம், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மீன கருவிகள், மர வியாபாரம், மருந்து வியாபாரம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கும் நன்மை பயக்கும். இப்படி இந்த 7 நாட்களில் தனுசுக்கு வந்து மெயினாக கிரக நிலைகள் அப்படிங்கிறது அடிப்படையில் 2லையும் கிரகங்கள் இருக்குது, 3லையும் கிரகம் இருக்குது, 4ல் ராகு இருக்காரு, 5ல் குரு இருக்காருங்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது இந்த வாரம். ஆனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் இதை விட டெப்த்தாக ஒரு பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜனன ஜாதகத்தில் டெப்த்தாக பார்க்குற முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கேள்விகளுக்கான பலன்கள், உங்களுடைய விதி கொடுப்பனையெல்லாம் தெரிந்து ஜோதிடத்தை உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.